இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரமாக விளங்கிக் கொண்டிருந்தது தமிழ்நாடு. எந்த நேரத்திலும் பெண்கள் தைரியமாக வெளியே வரலாம், நடமாடலாம். அது எல்லாம் எப்போது தெரியுமா? அதிமுக ஆட்சியில் இருந்தபோதுதான். ஆனால் திராவிட மாடல், விடியல் ஆட்சி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த விடியா திமுகவின் கையில் சிக்கிக்கொண்டு சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. திருச்சி கல்லூரியில் பெண்கள் விடுதி அறையில் இணையதள பழுது பார்க்க வந்த நபர் பாலியல் ரீதியாக அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபட்டதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. இதுகுறித்து புகார் அளிக்க சென்ற மாணவியை காவல் நிலையத்தில் இழிவாக பேசியதாகவும் தகவல் வருகின்றன. பாதிக்கப்பட்ட பெண்களிடம் காவல்துறையே இதுபோன்று நடந்து கொள்கிறது. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெண்கள் கழிப்பறை பகுதியில் மாணவி ஒருவருக்கு வடமாநில தொழிலாளரால் பாலியல் அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக செய்திகள் வந்தன. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால்தான் ஒரு ஆட்சி நன்றாக நடக்கிறது என்று அர்த்தம். அதை உறுதி செய்யத்தான் அதிமுக ஆட்சியில் பல்வேறு பெண்கள் பாதுகாப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. நகரம் முழுக்க சிசிடிவி கேமராக்கள், பெண்கள் பேட்ரோல், மகளிர் காவல் நிலையங்கள் என்று பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்த அதிமுக ஆட்சியில் இருந்து இறங்கியதும் இப்படி அட்டூழியங்கள் நடக்கிறது விடியா திமுக ஆட்சியில். இந்த கொடுமையை எங்கு சொல்லி முறையிடுவது? விடியா திமுக அரசில் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதை எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை சுட்டிக்காட்டி வந்தும் இந்த விடியா அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க திராணியின்றி செயலற்று இருப்பதன் விளைவாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தண்டிக்கும் நிர்பயா சட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு நிர்பயா சம்பவம் நடந்தால்தான் கையில் எடுப்பதாக இந்த விடியா திமுக அரசு எண்ணத்தில் இருக்கிறதா என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காத, இதுகுறித்து புகார் அளிக்கும் பெண்களை கொச்சைப்படுத்த முயலும் விடியா திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. நூற்றுக்கணக்கான இளம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எதுவும் செய்யாமல் கார் ரேஸ் நடத்தி விளையாடி கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக. பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளை கண்டறிய கூட முயற்சிக்காமல் அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறது இந்த விடியா அரசு? இதை கண்டறிந்து குற்றம் செய்பவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவதை விட வேறு என்ன வேலை இந்த அரசுக்கு? வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பாட்டியை கூட விட்டு வைக்காமல் கழுத்தை அறுத்து நகையை பறிக்கும் கொள்ளை கும்பல் ஒருபுறம், கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் கூட்டம் என்று பள்ளி குழந்தைகள் முதல் பாட்டிகள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில்? இதுபோன்ற மெத்தன ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.